Happy birthday to you. ஹாய் காய்ஸ், டுடே இஸ் மை பர்த்டே அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்லை. என்னோட பர்த்டே முடிஞ்சு ஒரு 8 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்னோட பர்த்டே ஜூலை 8. இன்னைக்கு வந்துட்டு ஜூலை 16. இந்த வீடியோ இன்னைக்கு தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவேன், இல்லைனா நாளைக்குள்ள கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ நீங்கள் இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க, ஹாப்பி பர்த்டே ப்ரோ, அந்த மாதிரி நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த டைம்ல நான் இன்னொன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல நம்ம 50,000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ உங்க எல்லாத்துக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். இனிமே என்ன மேலே மேலே வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதுதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போற செகண்ட் வீடியோ. யூடியூப்ல நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. இப்பெல்லாம் முன்னால மாதிரி நான் கண்டினியூவா போடுறது இல்லை. வீடியோ ரொம்ப ரேரா தான் போடுறேன். வீக்லி ஒன்ஸ், வீக்லி டுவைஸ் அந்த மாதிரி தான் வீடியோவே போஸ்ட் பண்றேன். எனக்கே தெரியுது சுத்தமா டைம் இல்லைங்க. ஸோ இனிமே வீடியோ கண்டினியூவா போஸ்ட் பண்ணலான்னு நான் இருக்கிறேன். போஸ்ட் பண்ணுவேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இது என்ன வீடியோ அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இது ஒரு பர்த்டே விளாக் தான். நான் பெருசா பர்த்டே செலிப்ரேட் பண்றேன் இல்லைங்க. பட் ஆனா எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் ஆர் கேக் அந்த மாதிரிலாம் யாராச்சும் கட் பண்ணா குச்சமே இல்லாம கட் பண்ணிப்பேன் அண்ட் கிஃப்ட்டும் வாங்கிப்பேன். அண்ட் இந்த வீடியோல என்னோட பர்த்டே அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அண்ட் அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயங்க, சின்ன வயசுலலாம் நான் ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்குமே எப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில என்னோட பேரை டேக் பண்ணி போட்டாங்கன்னா திரும்ப நான் அதை ரீடேக் பண்ணி என்னோட ஸ்டோரியில போடுவேன். ஸ்டோரியில போடுறப்போ அதை என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர், அதாவது ஃபாலோவர்ஸ்னா பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாமே அந்த மாதிரி தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே நமக்கு விஷ் பண்றது, அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரியில போடுறது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட பர்த்டே அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு ஏஜ் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா, குறிப்பிட்ட ஒரு சில பேர் நம்மளோட க்ளோசஸ்ட் சர்க்கிள்ஸ்ல உள்ளவங்க மட்டும் விஷ் பண்ணா போதும், நம்ம எதுக்கு எல்லாருமே விஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லாருக்குமே நம்மளோட பர்த்டேன்னு எதுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ஸ்டோரியிலலாம் பெருசா போட மாட்டேன் என்னோட பர்த்டே அப்படின்னு. இந்த வாட்டியுமே நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். இது நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு 2-3 வருஷமாவே நான் இந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் பெருசா ஸ்டோரிலாம் போட மாட்டேன். ஹாப்பி பர்த்டேன்னா எனக்கு யாராவது டேக் பண்ணி போட்டாங்கன்னா ரீடேக்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த யாருமே அதே மாதிரி தான். ஆக்சுவலி என் பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு கால் வந்தது. ஒரு சில்ட்ரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. என்னோட நேம் சொன்னாங்க. ஹர்ஷக் தானே அப்படின்னாங்க. ஆமா, என்னோட நேம் ஹர்ஷக் தான் சார். உங்களுக்கு நாளைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இதுல இருந்து அவங்களோட வாலண்டியர் யாரோ அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா எனக்கு அட்வான்ஸ் பர்த்டே விஷ் பண்றதுக்காக எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த வாலண்டியர் யாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாதுங்க. இன்னைக்கு ஜூலை 16 ஆகுது, இன்ன வரைக்குமே எனக்கு தெரியாது அந்த வாலண்டியர் யார் அப்படின்னு. அந்த வாலண்டியர் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சுங்க, அது நீங்க யாருன்றது எனக்கு ஒரு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ரொம்ப உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியமா போயிடும். சோ இந்த மாதிரி எனக்கு அன்னைக்கு கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, யாரா இருக்கும், யார் இந்த மாதிரி நமக்கு பண்றது. ஏன்னா இவ்வளவு வருஷத்துல எனக்கு இந்த மாதிரி யாருமே கால் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்ல இருந்தோ இல்ல எங்க இருந்தோ எனக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு விஷயம் யாருமே பண்ணதில்லை. ஸோ நான் அன்னைக்கு ஃபுல்லாவே யோசிச்சு குழம்பிட்டே தான் இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை விட்டுட்டேன். அடுத்த நாள் ஆயிடுச்சுங்க. அடுத்த நாள் என்னோட பர்த்டே. காலையில முடிச்சு பாக்குறேன், எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது. இந்த மாதிரி நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையுமே நான் சைட்ல ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு மெசேஜ் வருது. அது கூடயே ஒரு வீடியோ, அவங்க சில்ட்ரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல உள்ள எல்லா குழந்தைங்களுமே எனக்கு வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு சரியான ஷாக்கிங்கு. லிட்டரலி என் கண்ணில இருந்து அழுவ மட்டும் தான் வரல. நான் அழுவ மாட்டேன் மோஸ்டா, எனக்கு அழுவலாம் வராது அவ்வளவு சீக்கிரத்துல. பட் இருந்தாலும் நமக்கு யாரா விஷ் பண்ண போறாங்க, ஒரு 5 பேர் 6 பேர் விஷ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் காலையில எழுந்தோன்னா எனக்கு அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு அது எப்படி சொல்றது அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ஸோ நான் அவ்வளோ ஹாப்பியான அந்த வீடியோமே இதில் ஆட் பண்றேன். அண்ட் அந்த சில்ட்ரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட அந்த டீட்டெயில்ஸையுமே நான் அந்த வீடியோல ஆட் பண்றேன். ஸோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுங்க. அவ்வளோதான், வீடியோ பாருங்க. ஹாய் குட்டீஸ். வணக்கம்னதுங்களா. இன்று பிறந்தநாள் காணும் சாருக்கு சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு பிறந்தநாள் விஷ் பண்ணிக்கலாம். சார் இன்று போல் என்று சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு நோய் இல்லாமல் அவங்க லைஃப்லாம் ஹாப்பியாக இருக்கணும், அவங்க பார்க்கக்கூடிய தொழிலில் மென்மேல் வளரணும், அவங்க ஃபேமிலியில் இருக்க அனைவரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுள் எல்லா விதத்துலேயுமே அவங்களுக்கு நன்மையை மட்டுமே தரணும். இந்த 2025ஆம் ஆண்டு நல்லபடியாக அமையணும்னு சொல்லி எல்லாம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு சாருக்கு சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக எல்லோரும் பர்த்டே விஷ் பண்ணுங்கள் குட்டீஸ். ஹாப்பி பர்த்டே சார்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த குட்டி குட்டி குழந்தைங்களாம் எவ்வளோ அழகாக விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு. சீரியஸ்லி ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பிங்க. எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் கண்டிப்பாக அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். அண்ட் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் அவங்களுக்கு பண்ணுங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸையும் அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2 hours later. எப்பயும் போல இன்னைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, டைரக்டா லஞ்சுக்கு வந்துட்டேன். சின்ன வயசுலலாம், அதாவது ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரிலாம் படிக்கும் போது பர்த்டே அப்படின்னாலே எங்க அம்மா கண்டிப்பா பிரியாணி செஞ்சுருவாங்க காலையில. அதெல்லாம் மிஸ் பண்றாங்க. நான் சென்னைக்கு வந்து 3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 2 இயர்ஸா சித்தி வீட்டுல இருந்தேன். சித்தியுமே எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஒண்டிக்கட்டே ஆயிட்டேன். அதனால இந்த வாட்டி தயிர் சோறு தான். பரவாயில்லங்க, என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்க வேண்டியது தானே. 3 hours later. ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. வீட்டிலே இருந்தேன் எப்படிங்க, அதான் எங்கேயாவது வெளியில போகலாமேன்னு வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். கேஎஃப்சிக்கு வந்தாச்சு. நான் பட்டினப்பாக்கம்ல லொக்கேட்டாக இருக்க கேஎஃப்சிக்கு தான். பர்த்டே இது மணி கேஎஃப்சி தான். ஒன்றும் இல்லை. டைம் என்ன ஆகுது கேமராமேன்? 8:30. 8:30 ஆகுது. நாங்கள் ஒரு ரோல் ஒன்று சொல்லியிருக்கோம். இது என்ன ரோல்? சிக்கன் ரோல் அண்ட் பெப்சி. அண்ட் இது என்ன பர்கர் ஏதோ ஒரு பர்கர். இதுவும் அதே மாதிரி ஏதோ ஒரு பர்கர் தான். தந்தூரி பர்கர் அண்ட் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அவ்வளோதான். அவ்வளோதாங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் லவபிள் விஷஸ். அண்ட் என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தட்